நான் அமைதி வடிவமான ஆத்மா. ஐ ஆம் அ பீஸ்ஃபுல் சோல். ஐ ஆம் ஈஸி. இதெல்லாம் ஃபுல் டேக்காக காலையிலேயே நாம் ஏற்படுத்த வேண்டிய எண்ணங்கள். அடுத்ததா, ஐ அக்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஸ் தே ஆர். அதாவது, நான் ஒவ்வொருவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஐ டோன்ட் நீட் எனிதிங் ஃப்ரம் எனி ஒன். எனக்கு யாரிடமிருந்தும் எதுவும் தேவையில்லை. எனக்கு யார்கிட்ட இருந்தும் எதுவுமே தேவையில்லைங்கிற எண்ணத்தை ஏற்படுத்த முடியுமா? எனக்கு யாரிடமிருந்தும் எதுவுமே தேவையில்லை. முதல்ல யோசிங்க. எனக்கு யார்கிட்ட இருந்தும் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா, நாள் முழுக்க யார் முன்னாடியும் யாசிக்கிறது போல கையை ஏந்த வேண்டி இருக்காது. எனக்கு மரியாதை கொடுங்க, அன்பு கொடுங்க, என்னை பாராட்டுங்க, நான் சொல்கிறதை ஏற்றுக்கோங்க. நோ, நாம் கேட்கக்கூடாது, யாசிக்கக்கூடாது. நாம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும், 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 கொடுக்கணும். நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், கேட்பவர்களாக அல்ல. ஏன்னா நாம் சத்யுக ஆத்மாக்கள். சத்யுக ஆத்மாக்கள், டிவைன் ஆத்மாக்களோட கைகள் எப்படி இருக்கும்? எப்போதுமே கொடுப்பது போல இருக்கும். கலியுகத்தில் கேட்பது போல இருக்கும். சத்யுகத்தில் கொடுப்பது போல இருக்கும். நாம் எந்த ஆத்மா? ஸோ காலையில் எழுந்த உடனே நாம் ஏற்படுத்தும் இன்னொரு எண்ணம், நான் சத்யுக டிவைன் சோல், நான் சத்யுகத்தின் தெய்வீகமான ஆத்மா. இந்த எண்ணம் ஏற்படுத்தும் பொழுதே நம்முடைய ஆரா என்னவாகிடும்? ஒயிட் ஆகிடும். ஐ எம் அ சத்யுக் டிவைன் சோல். ஐ நீட் நத்திங் ஃப்ரம் எனி ஒன். நான் சத்யுக தேவதை ஆத்மா. எனக்கு யாரிடமிருந்தும் எதுவும் தேவையில்லை. அன்பு, மரியாதை, நிம்மதி இதெல்லாம் நான் மற்றவங்க கிட்ட கேட்க மாட்டேன். அன்பு, மரியாதை, சந்தோஷம் இதெல்லாம் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆத்மா. இப்படி எண்ணங்களை ஏற்படுத்திட்டே இருங்க.